நல்ல சமாரியன் மனநல காப்பகத்தின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். 2014வது ஆண்டில் நமது காப்பகத்தை பதிவு செஞ்சோம். 2014வது ஆண்டு முதல் 2021வது ஆண்டு வரைக்கும் சாலை ஓரங்களில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை நேரில் சென்று அவங்களுக்கு உதவிகள் செய்து அவர்களை அருகில் உள்ள மனநல காப்பகத்தில் ஒப்படைத்து வந்தோம். 2021வது வருஷத்தில் நமக்கு ஒரு வாடகை கட்டிடம் கிடைத்ததுனால தூத்துக்குடி ஆசிரியர் நாங்கள் ஒரு காப்பகத்தை உருவாக்கி அங்கே மனநலம் பாதிக்கப்பட்ட நிறைய பேரை நாங்கள் மீட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்க முடிகளை வெட்டி சுத்தம் செய்து அவங்கள நீராட்டி அவங்களுக்கு புதிய ஆடைகளை அணிவித்து நல்ல தகுந்த மனநல மருத்துவரோடு அணுகி அவங்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுத்து குணமாக்கின பின்பு அவங்கள வீட்டோடு சேர்க்குற இந்த சமூக பணியை தொடர்ந்து செஞ்சு கொண்டு வந்துட்ருக்கோம். இப்போது நமக்குன்னு ஒருத்தங்க இடத்தை நம்மளுக்கு சொந்தமாக டொனேட் பண்ணியிருக்காங்க. நமது புதிய இல்லத்தை அங்கே கட்டி கொண்டு வந்துட்டுருக்கோம். எங்களுக்கு அநேக பொருள் தேவைகளும் பண தேவைகளும் இருக்குது. உங்களால் முடிஞ்ச சின்ன உதவினாலும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச மண்ணோ இல்லை கல்லோ இல்லை ஜல்லியோ இல்லை கம்பியோ இல்லை ஒரு மூடை சிமெண்ட்டு வாங்கி தந்தாலும் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். உங்களோட உதவிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களால் அந்த பில்டிங்கை ஃபுல்லாக கட்டி முடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசிரமத்தை நம்ம கட்டி முடிக்க முடியும். அங்கே 250 மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வைக்கிற வசதியோடு நாங்கள் அந்த பில்டிங்கை கட்டுறோம். நீங்கள் எங்களுக்கு உதவிகளை ஜிபே மூலியமாகவும் பண்ணலாம். கீழே ஸ்கேனர் கொடுத்துருக்கோம், அது வழியாகவும் பண்ணலாம். இல்லைனா எங்களை நேரில் நீங்கள் பார்த்து எங்களுக்கு உதவி செஞ்சாலும் சரி தான், இல்லை பொருளாக உதவி செஞ்சாலும் சரி தான், எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்கும். தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் நல்லுள்ளம் கொண்ட உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க எங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய உதவிகளையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நன்றி.